அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். ஒரு மனுஷன் தன் வாழ்நாள் முழுக்க எந்த ஒரு தப்புமே செய்யாமல், தர்மம் தவறாமல், வாய்மையே உருவமாக வாழ்ந்து வராருன்னு வைப்போம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும்னு பொது நலத்தையே தன்னோட மூச்சாக கொண்டு வாழ்கிறாரு. அப்படி இருந்தும் கூட ஏன் அவரோட வாழ்க்கையில் மட்டும் எப்பவுமே கஷ்டம்? ஏன் தீராத சோதனைகள் அவரை மட்டும் துரத்துது? அன்பு நேயர்களே, முதல்ல மனசார ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இந்த மீனராசி அன்பர்களோட ஆள் மனசில் ஒரு பெரிய வலி இருக்குங்க. வெளியே யாருக்குமே தெரியாத ஒரு பாரம் அங்கே அப்படியே உறங்கி கிடக்கிறத என்னால் பார்க்க முடியுது. ஆனால் அதே சமயம் இவங்களோட அந்த அபாரமான புத்திசாலித்தனமும் மேதா விலாசமும் இருக்கே, நிஜமாவே வியக்க வைக்கும். இதை பற்றி கொஞ்சம் ஆழமாக நுணுக்கமாக அலாசி பார்த்துடலாமா? உண்மைதாங்க. பிரபஞ்சத்தோட மகா விதிகளுக்கு கட்டுப்பட்டு தர்மத்தோட வழியில் மட்டும்தான் நடப்பேன் அப்படின்னு வைராக்கியமாக இருக்கிற மீனராசி நேயர்களே, அணுவளவும் நேர்மை தவறாமல் வாழ்கிறதே ஒரு கொள்கையாக வச்சுருக்கீங்க பாருங்க. உங்களோட இந்த தனித்துவமான ஆளுமை தான் உங்களை இந்த உலகத்தில் மற்றவங்கிட்டேருந்து ஒரு தனி இடத்துல உயர்த்தி பிடிக்குது. நண்பர்களே, நீங்கள் அநீதிக்கு ஒருபோதும் எந்த சூழலையும் துணை போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட அந்த தன்னலமற்ற குணம் இருக்குது பாருங்கள். நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த சின்னத்தனமான நினைப்பை வேரோட அறுத்தெறிஞ்சது உன்னதமான ஆத்மாக்கள் நீங்கள். இந்த உலகம் முழுசும் இருக்கிற மக்கள் எல்லாரும் நலமாக இருக்கணும்னு நினைக்கிற பேராற்றல் கொண்ட நீங்கள். அறிவு கூர்மையில் யாராலையும் அசைக்க முடியாத ஒரு இமயமலை சிகரம். உங்களோட தர்க்க ரீதியான சிந்தனைகளையும் அந்த மைன்யூட்டான கவனிப்பு திறனையும் அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் ஏமாத்திட முடியாதுங்க. உங்கள் பாதையை திசை திருப்பிடவும் முடியாது. இதுதான் மறுக்க முடியாத நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு நீங்களே நிகர்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஈடு இணையற்ற ஆளுமையாக திகழ்கிறீங்க. ஒரு விஷயத்தில் இறங்கிட்டீங்கன்னா அதோட நல்லது கெட்டது என்ன, ப்ளஸ் அட்டன் மைனஸ் என்னன்னு, ஒருவேளை நீங்கள் எதையாவது இழக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கூட அது உங்களோட சொந்த விருப்பமாக இருக்குமே தவிர வேறு எந்த ஒரு வெளிச்சக்தியாலும் உங்களை வீழ்த்திடவே முடியாதுங்க. அதுபோல் நீங்கள் எதை அடையணும்னு மனசில் ஒரு முறை சங்கல்பம் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதை அடையிற வரைக்கும் தூக்கம் இல்லாமல் ஓயாத உழைப்பை தரக்கூடிய விடாமுயற்சி உங்ககிட்ட அபாரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்க கூடயும் ரொம்ப ஈஸியாக பழகிடுவீங்க. உங்களோட அந்த உன்னதமான சமூக பண்பு தான் உங்களுக்கு பெரிய நட்பு வட்டத்தையே உருவாக்கி தந்திருக்கு. இத்தனை நற்குணங்களையும் அறிவு பொக்கிஷங்களையும் வச்சுருக்கிறவங்க கிட்ட நான் நலமா அப்படின்னு கேட்கும்போது உங்கள் இதயத்தோட ஆழத்தில் இருந்து ஒரு பெரிய பெருமூச்சு கிளம்புறத என்னால் தெளிவாக உணர முடியுதுங்க. என்ன சொல்ல வரீங்க? எங்களோட வாழ்க்கை பாதை கல்லும் முள்ளும் நிறைஞ்சதாக இருக்கே. மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இந்த விஸ்வரூப சிந்தனை எங்கள் ரத்தத்திலேயே ஊறிப்போன ஒன்று தான். ஆனால் ஒவ்வொரு விடியலும் ஏதோ ஒரு இனம் புரியாத சோகத்துலேயும் கண்ணீரோடும் தான் எங்களோட நாட்களை கடத்திக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் தெரியாமல் எங்ககிட்ட நலமானு கேட்குறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்குற அந்த ஆதங்கமான மனக்குமரல் என் காதில் விழாமல் இல்லைங்க. வெளியே பார்க்க நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்களாக தெரியலாம். ஆனால் எல்லா போராட்டங்களையும் ஜெயிச்சு வந்த வீரர்களாக தெரியலாம். ஆனால் உங்களோட அந்தரங்கமான வேதனைகளும் யாருக்கும் தெரியாத நீங்கள் சிந்துற ஒவ்வொரு கண்ணீர் துளியும் நீங்கள் சுமந்துட்டுருக்கிற பாரத்தை எனக்கு பறைச்சாற்றுது. நல்ல குணங்களே அடையாளமாக இருந்தும் காலம் ஏன் உங்களை இவ்வளவு சோதிக்கிறங்கிறது அந்த போராட்டமான கேள்வி தான். இப்போ உங்கள் மனசில் ஓடிட்டுருக்க அதை நான் 100% ஏற்றிக்கிறேங்க. மீனராசி நேயர்களே, உங்களோட தவிப்புகளையும் இவ்வளவு காலமாக நீங்கள் மனசுக்குள்ளே சுமந்துக்கிட்டு வந்த அந்த பாரங்களையும் ஒரு நிமிஷம் அப்படியே கீழே இறக்கி வைங்க. இந்த விஷுவம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த பொற்காலத்தோட கதவுகளை கொஞ்சம் உத்து பாருங்க. இது வரைக்கும் உங்களை சூழ்ந்திருந்த இருள் மேகங்கள் மெதுவாக விலகி சூரியனோட ஒளிக்கீற்றுகள் உங்கள் வீட்டிலையும் மனசுலையும் பிரகாசமாக பாய தொடங்குற அற்புதமான தருணம் இது. நான் அடித்து சொல்லுவேங்க. ஆமாங்க, உங்களோட வாழ்வோட ஒவ்வொரு இடத்துலையும் படிஞ்சிருந்த துன்பக்கரைகள் எல்லாம் அப்படியே பனித்துளி போல் மறைஞ்சு போகிறத நீங்கள் கண் முன்னாலே பார்க்க போகிறீங்க. அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் ஆள் மனசில் ரொம்ப காலமாக உறைஞ்சு கிடந்த ஆசைகளும்
எட்டா கனவாக தெரிஞ்ச லட்சியங்களும் இனிமேல் நனவாகி உங்கள் கை தேடி வந்து சேரப்போகிற அற்புதம் நடக்க போகுது. ஃபிசிக்கலாக மென்டலாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இனி விடை பெற்றிருக்கும். ஒரு புத்துணர்ச்சியான ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் உங்களை அரவணைச்சதுக்கும் இதில் சந்தேகமே கிடையாதுங்க. கல்யாண பேச்சுக்கள் கை கூடாமல் ஏதோ ஒரு காரணத்தினால தடைப்பட்டு நின்ன கன்னி பெண்களும் சரி, காளைகளுக்கும் சரி, அவங்க குணத்துக்கு ஏற்ற மாதிரி மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை தானாகவே தேடி வரும். அந்த மங்கள நிகழ்வு இனிதே நடக்க போகிற யோகம் கனிஞ்சு வருதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்குகிற தம்பதியினருக்கு அந்த இறைவனோட அருளால் வீட்டில் மலை சத்தம் ஒலிக்க போகுதுங்க. இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க. உங்கள் கர்ம வினைகள் எல்லாம் தீர்ந்து புண்ணிய பலன்கள் கண்ணியுற காலம் இது. அது மட்டும் இல்லாமல் முன்னோர்கள் சொத்துல இருந்த சிக்கல்கள், லீகல் இஷ்யூஸ், உறவினருக்குள்ளே இருந்த மனக்கசுப்புகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. உங்களுக்கு சேர வேண்டிய அந்த பூர்வீக பலன்கள் எந்த தடையும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேரும். படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இயங்கிக்கிட்டு இருந்த யூத்களுக்கு அவங்க உழைப்பிற்கு ஏற்ற மாதிரி சூப்பரான வேலை வாய்ப்புகள் தேடி வரப்போகுதுங்க. இந்த தொகுப்பு முழுக்க மீனராசியில் பிறந்தவங்களோட வாழ்க்கையை மையமாக கொண்டு அவங்க சந்திக்க போகிற சவால்களையும் அதை எப்படி உடைச்செறிஞ்சு ஜெயிக்கிறத ரகசியத்தையும் விரிவாக அலாச போகுது. இப்போ இருக்கிற காலத்தில் எங்கே திரும்பினாலும் நெகட்டிவ் நியூஸ் தான் அதிகமாக இருக்குது. மனசை கஷ்டப்படுத்துகிற விஷயங்கள் தான் மேலோங்கி நிற்குது. இப்படிப்பட்ட ஒரு டைமில் நன்மைகள் நம்பிக்கையும் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வமாக போயிடுச்சுங்க. இத்தகைய இருள் சூழ்ந்த உலகத்தில் நம்ம இந்த உரையாடல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒளிவிளக்காக இருக்கும். துவண்டு போயிருக்கிற உங்கள் மனசுக்கு ஒரு புது எனர்ஜியை, ஆன்மீக பலத்தையும் கொடுக்கும்னு நான் முழுசாக நம்புகிறேன். இது வெறும் இன்ஃபர்மேஷன் கிடையாதுங்க. உங்கள் எதிர்காலத்தை பாதையை சீரமைக்க போகிற ஒரு முக்கியமான கைடு. மீனராசியோட தனித்துவமான குணங்களுக்கும் அவங்க சந்திக்க போகிற இந்த மாற்றங்களுக்கும் பின்னாடி இருக்கிற அந்த பிரபஞ்ச ரகசியங்களை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாமா? ஒரு மனுஷன் தன்கிட்ட இருக்கிற அபாரமான ஆற்றலையும் பிரபஞ்சம் அவனுக்கு வாரி வழங்க துடிக்கிற நற்பலன்களையும் ஏன் தன் கைகளாலேயே தட்டி விடுகிற மாதிரியான துரதிருஷ்டமான நிலை ஏற்படுது? குறிப்பாக இந்த மீனராசி நேயர்கள் இவ்வளவு அறிவாளியாக இருந்தும் கூட சில நேரங்களில் காட்டுற அந்த மெத்தன போக்கு அவங்க வாழ்க்கையை அசைத்து பார்க்குதே. இது அவங்க கிரக அமைப்பா இல்லை அவங்களோட சுபாவமா? இன்னும் சொல்லப்போனால் சின்ன வயசில் அவங்க செய்கிற அந்த தற்கொலைக்கு ஓப்பனான ரகசிய பகிர்வுகள் அவங்கள எப்படி பாதாளத்தில் தள்ளுதுன்னு கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? நிச்சயமாக மீனராசி அன்பரோட வாழ்க்கையில் அவங்க சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்பீடு பிரேக்கரே அவங்களோட இந்த அலட்சியம் அப்படிங்கிற மாய யாத்திரைங்க. ஒரு காரியம் கைக்கூடி வர நேரத்தில் அதோட இம்பார்ட்டன்ஸ் புரியாமல் ரொம்ப அசால்ட்டாக இருந்துட்டு அந்த வாய்ப்பு நழுவி போனதுக்கப்புறம் வருத்தப்படுகிறது இவங்க தொடர்கதையாக இருக்குது. கிட்டினது வாய் கெட்டாமல் போகிறது இவங்களோட இந்த துணிச்சலும் அலட்சியம் தான் மெயின் ரீசன். வாழ்க்கையில் 30 வயசுக்கு அப்புறம் தான் யார் நமக்கு வேண்டியவங்க, யார் நம்மை கெடுக்கிறவங்க அப்படிங்கிறது அந்த பெரிய உண்மையை இவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அது வரைக்கும் தங்களோட ரகசியங்களையும் பலவீனங்களையும் தரம் தெரியாதவங்க கிட்ட அள்ளி தெளிச்சிடுறாங்க. இவங்களோட இந்த ஒரு ஓவர் ஓப்னஸ் இவங்களுக்கு ஒரு பெரிய ஆயுதமாக திரும்பிடுது. யாரையும் ரொம்ப ஈஸியாக நம்பி முக்கியமான பொறுப்புகளை தகுதியற்றவங்க கிட்ட ஒப்படைக்கிறதுனால இவங்களோட நிம்மதியை தாங்களே கெடுத்துக்கிறாங்க. அமைதி, இதுதான் மீன ராசிக்காரோட ஆன்மாவோட மொழியாக இருக்கணும். ஆர்ப்பரிக்கிற அலைகள் மாதிரி கோவப்படுறதோ இல்லை வீணான விவாதங்களோ உங்கள் ஆளுமைக்கு செட்டே ஆகாதுங்க. எந்த போர் போன்ற சூழல்லையும் உங்களோட அந்த அமைதியான முகம், நிதானமான வார்த்தைகளும் எதிரில் இருக்கிறவங்களோட ஆக்ரோஷத்தை குறைக்கிறத பவர் கொண்டதாக இருக்கணும். உங்களோட அந்த அமைதியான முகமும் நிதானமான வார்த்தைகளும் எதிரில் இருக்கிறவங்களோட ஆக்ரோஷத்தை குறைக்கிற பவர் கொண்டதாக இருக்கணும். உங்கள் முன்னாடி எந்த கோபமும் சாந்தமாக மாறணும். அதுதான் உங்கள் ராசியோட தர்மம். ஆனால் இப்போ இருக்கிற சனி கிரகத்தோட ஆதிக்கம் உங்கள் உடம்புலையும் மனசுலையும் சில சங்கடங்களை தரலாம். ஒரு விதமான இனம் புரியாத பயம், காரிய தடைகள் ஒரு சுவர் மாதிரி வந்து நிற்கலாம். எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்க போகும்போதும் நெகட்டிவ் தாட்ஸ் உங்களை சிறைப்பிடிக்க பார்க்கும். இந்த நேரத்தில் நீங்கள் காட்ட வேண்டியது பயம் கிடையாது, அசைக்க முடியாத தன்னம்பிக்கை மட்டும்தாங்க. பயங்கிறது உங்கள் முன்னேற்ற பாதையில் விரிக்கப்பட்ட ஒரு வலை.
அது உங்கள் சிந்தனையை முழுங்கடிச்சு பதற்றத்தை உண்டாக்கும் ஒரு நச்சு விதை. இந்த மாயத்திரையை கிழிச்சு எரியணும்னா நீங்கள் டெய்லியும் லைஃப்பில் சில கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும். உடம்பை சீராக வச்சுக்க முறையான எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதுபோல் மனசை ஒருநிலைப்படுத்த தியானம் அப்படிங்கிற கலையை நீங்கள் கற்றுக்கணும். ஏன்னா அமைதி தான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, பயம்தான் உங்களோட பரம எதிரி. நீங்கள் பாசிட்டிவ் தாட்ஸை கவசமாக வச்சுக்கிட்டா உங்கள் வாழ்க்கையில் தீமைங்கிறது துளியும் அண்ட முடியாது. நன்மைகள் மட்டும்தான் உங்களை சூழும். இதுதான் பிரபஞ்ச விதி. கிரகங்களோட சுழற்சியும் கால மாற்றமும் ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கும்போது அவன் எதை பிடிச்சிக்கிட்டு தன் வாழ்வை நகர்த்தணும்? குறிப்பாக வழிபாட்டு முறைகளில் மீனராசினர் கடைபிடிக்க வேண்டிய ரகசிய சூட்சமங்கள் என்ன? கண்ணுக்கு தெரியாத நெகட்டிவ் எனர்ஜியில் இருந்து திருஷ்டியில் இருந்தும் தப்பிக்க எளிய வழிகள் இருக்கா? நிச்சயமாக இருக்குங்க. பிரபஞ்சத்தில் இருக்கிற நவகிரகங்கள் அப்பப்போ தங்களோட நிலையை மாற்றிக்கிட்டே தான் இருக்கும். அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக கர்ம வினைகளை தந்து நம்மை பக்குவப்படுத்தும். அந்த மாற்றங்களை பார்த்து பயப்படுறதை விட உங்கள் வாழ்வோட ஒவ்வொரு செகண்டையும் ஒரு செலிப்ரேஷனாக மாற்றிக்க பழகுங்க. இயற்கையோட மடியில் தவிழ்ந்து சுற்றி இருக்கிற பசுமையும் பிரபஞ்சத்தையும் நேசிக்க ஆரம்பிங்க. நொடிக்கு நொடி நடக்கிற வாழ்க்கையின் அதிசயங்களை என்ஜாய் பண்ணி வாழ ஆரம்பித்தா உங்கள் பயணம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இது நாள் வரை உங்கள் நிம்மதியை பறித்த கவலைகள் எல்லாம் இனிமேல் காணல் நீர் மாதிரி காணாமல் போக போகுதுங்க. உங்கள் வம்சத்தை வளர்க்குற குலதெய்வமும் எங்கேயோ ஒரு தூரத்தில் இருக்குன்னு நினைக்காதீங்க. நீங்கள் இருக்கிற இடத்துலையே ஒரு விளக்கை ஏற்றி அந்த ஜோதியில் உங்கள் குலதெய்வம் இருக்கிறதா மனசார தொழுகுங்க. குலதெய்வம் பேர் தெரியாதவங்க கூட ஒரு நல்ல நாளில் தீபம் ஏற்றி வேண்டினா அந்த வழிபாடு உங்கள் குலதெய்வத்தையே தலைக்க வைக்கும். ஏன்னா மற்ற தெய்வ வழிபாட்டை விட குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்குங்க. பல கோயில்களுக்கு போயும் பல பூஜைகள் செஞ்சும் ரிசல்ட் கிடைக்கலையேன்னு வருத்தப்படுறீங்களா? அப்படின்னா தினமும் அதிகாலையிலேயே சூரிய பகவானை கும்பிட ஆரம்பிங்க. மற்ற கிரகங்கள் உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் கிரகங்களின் அரசனான சூரியனோட அருள் கிடைச்சுட்டா உங்கள் வாழ்வின் இருள் மறைஞ்சு மகா பிரகாசம் உண்டாகும். அந்த பேரொளி உங்கள் கண்ணீரை தொடச்சி முகத்தில் சிரிப்பை வரவழைக்குங்க. மற்றவங்களோட பொறாமை பார்வையால் வர திருஷ்டி உங்கள் வளர்ச்சியை பாதிக்காமல் இருக்க சில சிம்பிள் விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம். தினமும் குளித்ததுக்கப்புறம் பூஜை அறையில் விளக்கேற்றி அந்த முருகப்பெருமான மனமுருகி வேண்டிக்கோங்க. ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற அந்த மந்திரத்தை 3 முறை சொல்கிறது உங்கள் மனசுக்கு துணிவை தரும். வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி வச்சுக்க நறுமணமிக்க சாம்பிராணி புகையும் கற்பூர ஆராத்தியும் பழக்கமாக்கிக்கோங்க. திருஷ்டி கழிக்க கல்லுப்புடன் மிளகு சேர்த்து வீட்டை சுற்றி போடுறது நெகட்டிவ் வைப்ஸை விரட்டி அடிக்கும். தீய சக்திகள் அண்டாமல் இருக்க கையில் கருப்பு நூல் கட்டிக்கலாம். வாரத்தின் ஒவ்வொரு நாளையும் பக்திமயமாக மாற்றுங்க. வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாரையும், செவ்வாய்க்கிழமைகளில் சிங்கார வேலனையும், சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானையும் மனசார நினைச்சு வழிபடுங்க. இந்த ஆன்மீக கட்டுப்பாடுகள் உங்கள் சவால்களை சுலபமாக முறியடிக்க உதவும். ஒரு மனுஷன் வெளியில் செய்கிற சடங்குகளை விட அவனோட நம்பிக்கையும் அவன் இருக்கிற இடமும் அவன் தலையெழுத்தை எப்படி மாற்றுது? நெகட்டிவ் எனர்ஜியில் இருந்து தப்பிச்சு எப்படி நிஜமான மன அமைதியை அடைய முடியும்? இந்த உரையாடலோட கடைசியில் உண்மையான செல்வம்னா என்னங்கிறத பற்றி உங்கள் விளக்கத்தை சொல்ல முடியுமா? நிச்சயமாக. மீனராசி நேயர்களே, உங்கள் வீடும் மனசும் ஒரு நந்தவனமாக இருக்கணும்னா முதல்ல உங்களை சுற்றி இருக்கிற சூழலை சரி பண்ணணும். வீட்டு வாசலில் எலுமிச்சை மற்றும் மிளகாயை கட்டி தொங்க விடுறதும் ஒரு கிண்ணத்தில் கல்லுப்பை நிரப்பி வைக்கிறதும் வெறும் சடங்கு மட்டும் கிடையாதுங்க. காற்றுல இருக்கிற நெகட்டிவ் வைப்ஸை உறிஞ்சிக்கிற ஒரு ஃபில்டர் அது. உங்கள் வீட்டில் துளசி செடி வளர்த்து அதை வணங்குறதும் பூஜை அறைகளை சுத்தமாக வச்சுக்கிறதும் தெய்வீக சக்தியை வீட்டுக்குள்ளேயே தங்க வைக்கும். வாரம் ஒரு முறை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பூஜை அறையில் நல்ல வாசனையான தூபம் போடுறதும் வாசலில் கோலமிடுறதும் மகாலட்சுமியை வரவேற்கும். அதுபோல் தேவையில்லாத பழைய பொருட்களை தூக்கி போடுறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தேக்க நிலையை உடைக்கும். உங்களோட ப்ளஸ்களை மற்றவங்க கிட்ட அளவுக்கு அதிகமாக சொல்லாதீங்க. முக்கியமான பிளான்கள் முடிவுக்கு வர வரைக்கும் ஷேர் பண்ணாதீங்க.
நெகட்டிவ் ஆட்கள் கிட்ட இருந்து விலகியே இருங்க. மௌனமாக இருக்கிறது உங்கள் மன ஆற்றலை சேமிக்கும். டெய்லியும் தியானம் பண்ணுங்க. அது உங்கள் முகத்தில் ஒரு தேஜஸ்தை கொடுக்கும். எப்பவும் சிரிச்ச முகத்தோடு இருங்க. கோபத்தை குறைங்க. அது ஸ்ட்ரெஸ்ஸை வேரோட பிடுங்கி எரியும். வாரம் ஒரு முறை கல்லுப்பை கலந்த தண்ணியில் குளிக்கிறது உடம்புல இருக்கிற திஷ்டியை நீக்குங்க. நல்ல வார்த்தைகளையே பேசுங்க. மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுங்க. வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சின்ன மாற்றத்துக்கும் பிரபஞ்சத்துக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. இயற்கையோட சேர்ந்து வாழ்கிறது உங்கள் ஆன்மாவுக்கு பலத்தை தருங்க. உங்களை மதிக்கவங்க கிட்ட இருந்து தள்ளியே இருங்க. எந்த தீய சக்தியும் என் நம்பிக்கையை உடைக்க முடியாதது அப்படிங்கிற மன உறுதி இருந்தால் எந்த மாயையும் உங்களை நெருங்க பயப்படும். கடைசியாக ஒரு பெரிய உண்மை, இந்த உலகத்தில் யார் நிஜமான கோடீஸ்வரன் தெரியுமா? கோடிக்கணக்கான பணம் வச்சுருக்கிறவனே அருமையான சாப்பாடு சாப்பிட்றவனோ இல்லை பவரில் இருக்கிறவனோ உண்மையான பணக்காரன் கிடையாதுங்க. எந்த ஒரு நோயும் இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் ராத்திரி பெட்டில் படுத்த உடனே நிம்மதியான தூக்கத்தை பெறுகிறவன் எவனோ அவனோ இந்த பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரன். அத்தகைய நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த யோகமான காலம் இந்த மாதத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் கண்ணீர்ங்கிற வார்த்தைக்கோ கவலைங்கிற உணர்வுக்கோ இடமே இல்லைங்க. கஷ்டமான காலங்கள் முடிஞ்சு வசந்த காலம் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்குது. இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் பனி போல் விலகி போகுது. மனநிறைவோட நீண்ட ஆயுளோட வாழ போறீங்க. இந்த தெளிவும் நம்பிக்கையுமே உங்கள் வாழ்வின் கலங்கரை விளக்கமாக இருக்கட்டும். மீனராசி அன்பர்களின் வாழ்க்கை இன்னும் சிறக்க வாழ்த்தி இந்த ஆன்மீக பயணத்தின் அடுத்த பகுதியை அடுத்த முறை பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாழ்த்துக்கள். நன்றி.